பார்த்து கொண்டிருக்கிறீங்க ரிஷபராசிக்காரர்கள் ஒரு ரிஷபம்னு ஒரு மெசேஜ் போடுங்க. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசி போயிடலாம். ரிஷப ராசி நேயர்கள் 2026 ஜூலை மாத பலன் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். ஜூலை மாதம் ரிஷபராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். சோ இந்த மாதம் ஸ்டார்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ராசிலேயே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு 12 கூடையவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ராசியிலேயே இருக்காரு. 2இல் வந்து சூரியன் புதன், 3இல் வந்து குரு சுக்கிரன், 4இல் வந்து கேது. ஓகேங்களா? 9இல் வந்து சந்திரன், 10இல் வந்து ராகு, 11இல் சனி பகவான் இருக்காரு இந்த மாதத்துல. சோ இந்த மாத பலன் வந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? சூப்பர் டூப்பர் மாதம்ங்க. ஆல்ரெடி ரிஷப ராசி வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்து இப்ப வந்து நல்ல ஒரு ஃப்ளோவா போயிட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த ஃப்ளோ அப்படியே கண்டினியூ ஆகும். ஒரே விஷயம், எப்படி வந்து மேஷ ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா கோபம் வரும், வார்த்தைகள் விடுவீங்க அப்படின்னு சொல்றேனோ, சாரி வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும்னு சொல்றனோ, அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோபம் வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா ராசியிலேயே வந்து உங்களுக்கு செவ்வாய், அதுவும் 12 கூடையவன் வந்து விரையாதிபதி வந்து உங்களுக்கு வந்து மேலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால நிச்சயமா வந்து கோபங்கள் வந்து அதிகமா ஒரு ஹைலி ஆட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு லாக்ல வந்து அந்த ஒரு இதுல வந்து லாக் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ ரொம்ப கவனமா இருங்க ரிஷப ராசிக்காரர்கள். மற்றபடி பினான்சியல் ஃப்ளோ வந்து போன மாசம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அதை விட ஒரு 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 ஸ்டெப் மேல வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நிச்சயமா வந்து குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனுக்காக செலவுகள் வந்து கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த எஜுகேஷன் குழந்தைகளுக்காகவோ அல்லது உங்களுக்கே நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு புது கோர்சஸ் வந்து சேரணும், ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு கோர்சஸ் படிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவீங்க. அதெல்லாம் வந்து இந்த மாசம் நடக்கும். கண்டிப்பா வந்து ரிஷபராசிக்காரர்கள் வந்து உடன் பிறந்தவர்கள் லைக் அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ உடன் பிறந்தவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கண்டிப்பா வந்து உடன் பிறந்தவர்களுக்கு வந்து உங்க ஃபேமிலியில வந்து திருமணம் நடக்கும். அண்ட் வந்து தாய் ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் வந்து கொஞ்சம் தாய் ஸ்தானத்துல கவனமா இருக்கணுங்க. ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதம் வந்து உங்க அம்மாவோட உடல் நலன், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, தாயோட உடல் நலத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி அம்மாவை வந்து வண்டி வாகனத்துல கூட்டிட்டு போகும் போதும் வந்து கொஞ்சம் கவனமா போங்க. 2 விஷயம் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒண்ணு உங்க கோபம், 2வது உங்களோட தாயோட உடல் நலத்துல கவனமா இருக்கணும். 3வது வந்து பாத்தீங்கன்னா மணி ஃப்ளோ வந்து போன மாதம் எப்படி இருந்ததோ அதை விட ஒரு படி மேலேயே உங்களுக்கு இந்த வாட்டி வந்து மணி ஃப்ளோ சூப்பரா இருக்க போகுது. ஸோ மணி ஃப்ளோவை பத்தி வந்து கவலையே பட வேண்டாம். அதே மாதிரி உங்க தந்தையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்க கேட்டிருப்பீங்க, ரொம்ப நாளா வந்து நடக்காம இழுத்துக்கிட்டே இருந்திருக்கும், அப்புறம் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சு போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் உங்களுக்கு தேவையானது வந்து உங்களோட தாய் தந்தையர் மூலயமா வந்து நடக்க போகுது. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அப்பா வந்து நிச்சயமா அது வந்து பண்ணி வைக்க போறாரு. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பைக்கை கேக்குறீங்க, அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் பண்ணணும், அது வந்து ரொம்ப நாளா உங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் இந்த மாதம் வந்து உங்க அப்பா வந்து பண்ணி தர போறாரு. ஆல்ரெடி மணி ஃப்ளோவும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபாதரோட சப்போர்ட்டும் வந்து ரொம்ப கேரிங்கா பாத்துக்க போறாரு ஃபாதர் உங்களுக்கு. இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் ஒரு எக்ஸ்ட்ரா கேரிங்க. எப்பவுமே கொஞ்சம் ரஃபா திட்டிக்கிட்டே இருக்கிறவர் வந்து என்ன பண்ண போறாருன்னா கொஞ்சம் நல்லா பாத்துக்க போறாரு. ஓகேங்களா? அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 10இல் வந்து ராகு. ஸோ தொழில் மூலயமா வந்து ஒரு பிரம்மாண்ட திங்கிங், ஒரு ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் நிச்சயமா வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. தொழிலை வந்து எலாபரேட் பண்ண போறீங்க. ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு அக்கௌண்ட்ஸா இருக்கட்டும் அல்லது ஒரு மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், இது ஏதாவது ஒன்னும் ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணணும், பயமா இருக்கு, எப்படி பண்ணலாமா பண்ண வேணாமா, ரொம்ப வந்து அகலக்கால் வைக்கிறோமோ, இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் நிச்சயமா வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. சூப்பராகவும் நடக்கவும் போகுது. ஏன்னா வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. சனி பகவான் உங்களுக்கு மிக நல்ல லாபத்தை அள்ளி தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். ஸோ எதை பத்தியும் நீங்க கவலைப்படாம பிசினஸ் ரீதியா நீங்க என்னென்ன பண்ணணும், எலாபரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நிச்சயமா நீங்க பண்ணலாம். அதே மாதிரி பிரான்ச்சஸ், ஏதாவது பிரான்ச்சஸ் எடுக்கணும், பிரான்ச்சசி போடணும், இந்த மாதிரி நினைக்கிறவங்களோட ஐடியாஸும் இந்த மாதம் நிச்சயமா வந்து நிறைவேறும். சரிங்களா? ஸோ எதுல நீங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும்னா
உங்களோட தாயோட உடல் நலத்துலதான். சோ ரிஷப ராசிக்காரர்கள் இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது பூஜையில வந்து கலந்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. முடிந்தால் வந்து பாத்தீங்கன்னா யமகண்ட வேலையில வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் வந்து யமகண்ட வேலைன்னு ஒண்ணு வரும். அந்த யமகண்ட வேலையில வந்து பாத்தீங்கன்னா நார்மலா உங்களை சுத்தி போட்டுக்கிட்டாலும் சரி, அல்லது உங்க வீட்டுல யாராவது கூப்பிட்டு ஒரு பூசணிக்காவோ அந்த மாதிரி சுத்தி போட்டா ரொம்ப ஒரு நல்ல பலனை வந்து நிச்சயமா வந்து தரும். சனிக்கிழமையா இருந்தாலும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா யமகண்ட வேலையிலும் வந்து பண்ணலாம். சரிங்களா? சோ ரிஷபராசிக்காரர்கள் வந்து என்ன ஸ்தலம் போகலாம் அப்படின்னா நிச்சயமா வந்து துர்கை வழிபாடு. இந்த மாதம் உங்க ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால துர்கை வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பான பலனையும், ராகு கேதுக்களுக்கு வந்து பூஜைகள் அபிஷேகங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்றது ரொம்ப வந்து விசேஷமாக இருக்கும். சோ இந்த மாதம் இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நடக்க இருக்கும் சில பிரச்சனைகள்ல இருந்து ஈஸியா நீங்க தப்பிச்சுக்கலாம். ரிஷப ராசிக்காரர்கள் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ரிஷப ராசிக்காரர்கள் ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. ஒரு ஃப்ளோ கொஞ்சம் உள்ள வரணும். ரிஷபராசிக்காரங்க யாரோ இல்லையா? ஓ, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி. ஓகே. சிம்ம ராசில வருது மகாலட்சுமி, வெயிட் பண்ணுங்க. மிதுனம் வருது, அடுத்து அருணாச்சலம். ஜூலை மாத பலன், ஜூலை மாத பலன் ரிஷபம் ஜூலை மாத பலன்கள். கிருத்திகை நட்சத்திரம் ஒன்னொன்னா சொல்லணும்னா வந்து ரொம்ப டிலே ஆகும். நான் ராசி பலன் சொல்லிட்டு இருக்கேன். ரிஷப ராசி, ரிஷபம் ரோஹிணி. இல்ல, ரிஷபத்துல யாருக்காவது டவுட் இருக்கான்னு கேக்குறேன். இப்ப வந்து ஒருத்தங்க மேஷ ராசில வந்து எஜுகேஷனை பத்தி கேட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன். ரிஷப ராசிக்காரங்க. ஓகே, அடுத்து மிதுனம் போயிடலாமா? மகரம் விட்ட மகரம்லாம் வருது. கண்ணன் கிஷோர் வருதுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சோ அடுத்து வீடியோ டபுள் டேப் பண்ணிக்கோங்க மக்களை. இங்க பாருங்க, வீடியோவை இப்படி டபுள் டேப் பண்ணுங்க, டபுள் டேப் பண்ணுங்க, டபுள் டேப் பண்ணுங்க. வீடியோ டபுள் டேப் பண்ணீங்கன்னா தான் நிறைய பேருக்கு உங்களுக்கு போகும். நீங்க செய்யற ஒரு சின்ன சின்ன உதவிகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு நல்ல விஷயங்களை உங்களுக்கு திருப்பி நிச்சயமா வந்து தரும். ஸோ வீடியோவை டபுள் டேப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி போய்க்கலாம். ஓகேங்களா? மிதுன ராசி, மிதுனம் 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 யாரெல்லாம் இருக்கீங்களா? அமரர் ரஹாவா? சோ ரிஷப ராசிக்கு குழந்தை பாக்கியம் இருக்காம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நிச்சயமா. சோ இந்த மாதிரிதான் வந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து சொல்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். உங்களை மாதிரி நீங்க ஒரு ரிஷப ராசி கேட்கறது மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்பா இருக்கும். ஓகேங்களா? ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா புதனோட வீடு. 5ஆம் இடமோட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா புதன். அவர் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்திலேயே இருக்கிறதுனால நிச்சயமா வந்து குழந்தை பாக்கியம் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் இணைவு இருக்கிறதுனால உடம்பு வந்து கொஞ்சம் ரொம்ப ஹீட்டா இருக்கும். அதுல வந்து கவனமா இருங்க. குளிர்ச்சியான பொருட்களை வந்து நிறைய சாப்பிடறதுக்கு பாருங்க ரிஷபராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாம ராசிலேயே செவ்வாயும் இருக்கிறதுனால ஹீட்னால கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். சோ வந்து நிச்சயமா வந்து குளிர்ந்த பொருட்களை வந்து உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? கன்னிராசி, ரிஷபம் லாங் டிரைவ் போலாமா மேம்? ஒய்ஃப் கூட போகலாமுங்க. விஷாலட்சுமின்னு போட்டிருக்கீங்க, உங்க பேர் தெரியல. நிச்சயமா போலாம். அம்மா கூட போகும்போது மட்டும் கவனமா இருங்கன்னு. சரிங்களா? சூப்பர். லோகநாதன் சார் நமஸ்காரம், எப்படி இருக்கீங்க? விருச்சிக ராசி மேம். விருச்சிகலாமா வருதுமா? வருதுமா. மிதுன லக்னமா? ஓகே ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி. சூப்பர். மிதுனம் 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 யாரெல்லாம் இருக்கீங்க ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. மிதுன ராசி போயிடலாம். மிதுன ராசி கால புருஷனுக்கு 3ஆம் ராசி. ஓகேங்களா? மிதுன ராசி கால புருஷனுக்கு 3ஆம் ராசி.
2026 ஜூலை மாத பலன்களை வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஜூலை மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த ராசி பலன்லாம் வந்து நம்ம எதுக்கு பாக்குறோம் அப்படிங்கறத. ராகு, கேது, சனி பகவான், குரு இவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறைதான் பெயர்ச்சிகள் வந்து நம்ம வந்து பார்ப்போம் இல்லைங்களா? சனி பகவான்ல 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை. அப்ப இந்த சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி மாறக்கூடிய தன்மை. இந்த மாற்றங்கள் தான் நம்மளுக்கு டெய்லியும் டே டு டே லைஃப்ல கூட இன்னைக்கு வந்து இந்த மாதிரி நடக்கும், இன்னைக்கு வந்து இவங்களை பாப்பீங்க, இன்னைக்கு வந்து கொஞ்சம் அமைதியா போயிடணும், இன்னைக்கு வந்து ரொம்ப வந்து சண்டையில வந்து வாய் கொடுத்துக்க கூடாது, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு விஷயங்கள் கொடுக்கறதா இந்த ராசி பலன். சோ இந்த மாதம் வந்து மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்கள்லாம் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்க போகுது, என்ன மாதிரியான பிராப்தங்கள் அமைய போகுது, என்ன மாதிரி விஷயங்கள்ல வந்து இவங்க கவனமா இருக்கணும், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இத பார்த்து நிறைய எத்தனை பேர் என்ன பேசினாலுமே ஓகேங்க. ஆனா நமக்கான மக்கள் வந்து 1000 கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து கோடிக்கணக்கான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்தையும் பூஜை புனஸ்காரத்தையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது ஒரு நல்ல ஐஸ்வர்யத்தையும் வந்து எடுத்து கொண்டிருக்கிறவர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆன்மீகத்தை நம்பி இருக்கிறவங்க கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. சோ யார் என்ன பேசினாலுமே சரி அது வந்து ஒரு சுபீட்சத்தை தரும். நீங்க வந்து ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு சும்மா ஒரு மஞ்சள் குங்குமம், சரிங்களா? ஒரு நோட்ல நீங்க இந்த பாருங்க, இந்த நோட் வந்து சாதாரணமா இப்படி இருக்கிறதும் இருக்கு, சரிங்களா? ஒண்ணுமே இல்லை, நீங்க வந்து இந்த மாசம் நீங்க வந்து எடுக்கிறீங்க இல்லையா, அந்த நோட்ல ஜஸ்ட் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு தரங்க, வச்சு பாருங்க. ஜஸ்ட் மஞ்சள் குங்குமம். ஓகேங்களா? எந்த நோட்டு நீங்க யூஸ் பண்றீங்களோ, அது கணக்கு நோட்டா இருக்கட்டும், ஒரு இல்ல இது ஸ்கூல் நோட்னா ஒரு ஜஸ்ட் சின்னதா லைட்டா ஒரு மஞ்சள் ஒரு குங்குமம். மஞ்சளுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு கர்மா இருந்தாலும் அதற்கு வந்து நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதுல என்ன விதமான எத்தனையோ பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எத்தனையோ பேரை பாக்குறோம், பேசுறோம், எழுதுறோம். நெகட்டிவா இருக்கிறவங்களும் இருப்பாங்க, பாசிட்டிவா இருக்கவங்களும் இருப்பாங்க. எதுவா இருந்தாலும் ஒரு சுத்திகரிக்கிற ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா மஞ்சளுக்கு இருக்கு. ஜஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து இந்த மஞ்சள் குங்குமத்தை வச்சு பாருங்களேன், அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மங்களகரமான ஒரு விஷயத்த வந்து தருதுன்னு நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியாது. சோ பேசுறவங்க பேசுறோம், நீங்க அதை பத்தி கவலையப்படாதீங்க. நீங்க உங்களோட இதை வந்து பார்த்து போயிட்டே இருங்க. நதியா ஜெயசீலன் இப்ப வந்து கேள்வி பதில் இல்ல, இப்ப வந்து இது போயிட்டு இருக்கு, ராசி பலன் போயிட்டு இருக்கு. சோ இது முடிஞ்ச உடனே நீங்க வந்து கேள்வி பதில வந்து இந்த சாட்டை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன், இருந்தாலும் நீங்க வந்து கேள்வி பதில்ல வந்து இதை வந்து கேளுங்க, சரியா? நித்ய ஜெயசீலன் நினைக்கிறேன், ஸ்பெல்லிங் புரியல எனக்கு. ஓகே, சோ இந்த மாதிரி வந்து சோ நீங்க உங்களோட வேலைகளை பார்த்துட்டு நம்ம சிஎம் சொல்ற மாதிரி அமைதியா நம்ம வேலையை பார்த்துட்டு, நம்ம வேலை தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நேர்மையாகவும் கரெக்டாகவும் பார்த்தீங்கனாலே எந்த ஒரு தோஷமா இருந்தாலும், மேபி நம்ம ப்ரீவியஸ் பர்த் கர்மாவா இருந்தாலும் அதை நிச்சயமா வந்து நம்மளுக்கு புரிஞ்சுது, நம்ம கரெக்டா பண்றோம்னாலே அதுல இருந்து நம்மளுக்கு எல்லா விதமான நிவர்த்திகளும் நிச்சயமா கிடைக்கும். உங்க வேலையை வந்து கரெக்டா பண்ணிட்டு போயிட்டே இருங்க, சரிங்களா? சோ இந்த ராசி பலன்லாம் இதுக்குதான் வந்து பார்க்கப்படுது. சோ தயவு செய்து யார் என்ன பேசினாலும் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, மிதுனம் யாரெல்லாம் இருக்கீங்க போட்டீங்களா மெசேஜ்? மிதுனம் இந்த இதை விட்டுட்டேன்.